ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் சிங்க் ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இது அண்டர் சிங்க் ஆர்ஓக்குள்ள மெட்டீரியல். இது வந்து ப்ரெஷர் டேங்க்கு அண்ட் க்ளோஸ்டு கேபினெட் ஒன்று. இது வந்து ஓப்பன் டைப் ஆர்ஓவும் இருக்குது இதில். இது வந்து க்ளோஸ்டு கேபினெட்டு, ப்ரீ ஃபில்ட்ரு, ப்ரெஷர் டேங்க்கு, இன்னொன்று வந்து ஃபாசெட்னு ஒன்று இருக்குங்க. அடுத்து அதுதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற டேப் டைப்பு. இது ஃபாசெட். இது வந்து எஸ்எஸில் வரும். ஸோ இதை சிங்கில் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல் போட போகிறோம். இதுக்கு வந்து 14 mm ஸ்டீல் பெட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ சிங்க் வந்து மெட்டலில் இருக்கிறனால மெட்டல் பெட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து கான்க்ரீட்டில் போட்டிருந்தோம், பட் அது செட் ஆகலை. அதனால் வந்து சிங்க்லேயே இப்போ டேரெக்டாக போட்டாச்சு. கீழே லென்த்தாக கொடுத்துருப்பாங்க, த்ரெட் இருக்கும், அதில் வந்து நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பார்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இன்லெட் கனெக்ஷனுங்க. இன்லெட் கனெக்ஷனுக்கு இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஃபீமேல் த்ரெட்டுன்னு சொல்கிறது. இது வந்து 1/4 ஃபீமேல் த்ரெட்டு. இந்த மாதிரி ஆங்கிள் காக்கில் வந்து நம்ம டேரெக்டாக போய் இதை கனெக்ட் பண்ணிக்கலாங்க, கப்ளர் மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ட்டர் வால்வு செட்டு தான் வரும். இடையில வந்து ஒரு அடாப்டர் போட்டு அடாப்டருக்கு பக்கத்தில் வால்வு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்துருச்சு. ஒரு 5 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்காது. இப்போ வந்து ஈஸியாக கிடைக்குது. இப்போ ஆங்கிள் காக் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த டம்மியை போட்டுக்கலாம். இது வந்து ஃபீமேல் த்ரெட் டம்மி. இந்த அண்டர் சிங்க் ஆர்ஓ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கணுங்க. சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் காக் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இருக்கணும், பவர் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் சிங்க் வந்து ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிங்க. உள்ளே வந்து சிங்க்கு கீழே வந்து ஒரு வாட்டர் கனெக்ஷனும் பவர் கனெக்ஷனும் இருக்க மாதிரி ரெடி பண்ணிட்டா போதும். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுலேயே ஓப்பன் டைப் இருக்கும். ஓப்பன் டைப்பாக இருந்தால் அதில் வந்து ப்ரீ ஃபில்டர் தனியாக வராது, டோட்டலாக அது ஆர்ஓ யூனிட்டாக வந்துடும். இது வந்து க்ளோஸ்டு டைப்பு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ப்ரீ ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஓவையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளோஸ்டு டைப் ஆர்ஓ வந்து ஃபுல்லாக உள்ளே ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே வந்து மெம்பரேன் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம மெம்பரேன் வந்து இன்சர்ட் பண்ணோம். அடுத்து உள்ள இன்சைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நார்மல் 5 ஸ்டேஜ் ஆர்ஓ எப்படியோ அதே கான்செப்ட் தாங்க இதுவும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்லைன் செட் இருக்குது, ப்ரீ கார்பனு, போஸ்ட் கார்பனு, செடிமெண்ட் ஃபில்டர் இருக்குது, அண்ட் மெம்பரேன் ஹவுசிங் இருக்குது. பம்பு பார்த்தீங்கன்னா BNQSல 100 GBD பம்ப் வந்து போட்டிருக்கோம். அண்ட் குரோமா SMP-S 24 வோல்ட்டு. உள்ளே வந்து அது இல்லாமல் ஒரு SV இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து இந்த அண்டர் சிங்க் ஆர்ஓவில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா HP சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹை ப்ரெஷர் சுவிட்ச். அண்டர் சிங்கில் போட்டோம், ப்ரெஷர் டேங்கோடு போட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த சுவிட்ச் இருக்கணும். இதுதான் அடிஷ்னலாக நம்ம நார்மலாக பார்க்குற ஆர்ஓவோட அடிஷ்னல் செட்டப்ஸ் வந்து இதுதான். ப்ரெஷர் சுவிட்ச், ஹை ப்ரெஷர் சுவிட்ச். அண்ட் இந்த போர்டர்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து செக் வால்வு. இது வந்து நான் ரிட்டன் வால்வுன்னு சொல்லுவோம். ரிட்டனில் வந்து தண்ணி போகாது. ப்ரெஷர் பில்டப் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிரும். அவுட்புட்டில் வந்து இந்த 2 செட்டப் கொடுத்துருப்பாங்க. தேவையான ரெக்யூர்மெண்ட் இருந்தால் LP சுவிட்சும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு LP சுவிட்ச் தேவையில்லை, அதனால் வந்து LP சுவிட்ச் வேணான்ட்டேன். ஸோ ஹை ப்ரெஷர் சுவிட்ச் மட்டும்தான் எண்ட் ஆஃப் பார்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே புஷ் ஃபிட் டைப்பில் வந்து இன்லைன் செட்டு போட்டிருக்கோம். இது ஹை ப்ரெஷர் சுவிட்ச். உள்ளே வந்து ஒரு SV இருக்குது, சொலினாய்டு வால்வு. எப்பவும் உள்ள ஆர்ஓ மாதிரி இன்லெட்டில் வந்து SV வந்துடும். எண்ட் ஆஃப் பார்ட்டில் வந்து ஹை ப்ரெஷர் சுவிட்சும் செக் வால்வும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மெம்பரேனை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ மெம்பரேன் பார்த்தீங்கன்னா BW மாடலுங்க, பிராக்கேஷ் வாட்ரு. போர் வாட்டருக்கு அப் டு 4000 TDS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மெம்பரேன் வந்து இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து பொதுவாக நம்மளாக ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறது தாங்க. இது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வேணும்னு சொல்லி கேட்டு நான் பண்ணியிருக்கேங்க. இது வந்து BNQS பம்பு, மெம்பரேனு, MSங்கிற ஒரு இன்லைன் செட்டு. இது எதுவுமே வந்து பிராண்டிங்காகவோ நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷனுக்காகவோ போடல. இது வந்து நான் கஸ்டமர் ப்ளேஸில் செக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஒரு சில மாடல் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ நாள் லைஃப் வருது அப்படின்னு. அண்ட் இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பம்பும் 100 GBD, மெம்பரனும் பார்த்தீங்கன்னா 100 GBD செட்டப்பில் போடுறேன். அண்ட் இப்போ மெம்பரன் ஹவுசிங்கில் உள்ள ஓரிங் எல்லாம் எடுத்தாச்சு. 2 ஓரிங் வரும். ஒன்று வந்து சைடு காலர் கவர் பண்ணுற மாதிரி வரும், மேலே டாப்பில் ஒரு ஓரிங் இருக்கும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மெம்பரனை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் உள்ளே. ஸோ இது வந்து பிராக்கேஷ் வாட்டர் அப் டு 4000 TDS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்ருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 8 months நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல அவுட்புட்லாம் வருது. ஸோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு, ப்ராடக்ட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கு. மெம்பரனை இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ கவரை போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்து அண்டர் சிங்க் கீழே வந்து நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேபினெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் நம்ம டேங்கோட உள்ள ஆர்ஓக்கும் அண்டர் சிங்க் ஆர்ஓக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தனியாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டேங்க் ஒன்று வந்துடும். அது இல்லாமல் அந்த ஃபாசெட்னு ஒன்று வந்துடுங்க, டேப்பு அடிஷ்னலாக. நம்ம மேலே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே ப்ரெஷர் டேங்காக வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இது வந்து நல்ல மாடலுங்க. வீட்டில் ஆர்ஓ இருக்கிறதே தெரியாது. பார்த்தீங்கன்னா கேபினெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ப்ரெஷர் டேங்க் கொடுத்து பைப் கனெக்ஷன்லாம் கொடுக்க வேண்டியதான். ஸோ இது மாடுலர் கிச்சன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஸோ இதுதான் ப்ரெஷர் டேங்க்கு. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ப்ரெஷரைஸ்டு ஏர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரெஷர் குறையிறப்போ அப்பப்போ வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இடையில வந்து டயஃப்ராம் ரப்பர் ஒன்று இருக்குங்க. டேங்க் வந்து பாதியாக பிரிச்சிருப்பாங்க, பாதி பார்ட்டிஷனில். கீழே வந்து ரப்பர் பலூன் மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து ஏர் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து அதிகமாக ப்ரெஷரைஸ்டாக இருக்கும்.
நம்ம ஆர்ஓ ரன் ஆகி வர தண்ணி ப்ராடக்ட் வாட்டர் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகும். அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து டைவர்ட் கனெக்ஷன் எடுத்து மேலே வந்து ஃபாசெட்டில் கொடுத்துருப்போம் கனெக்ஷனு. இந்த ஒரே ஒரு இன்லெட் தான், இதுதான் இன்லெட்டு, இதுதான் அவுட்லெட்டு. இந்த டேப்பை வந்து நம்ம அந்த ப்ரெஷர் டேங்க்கில் மேலே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஓரிங் இல்லை, அதனால் வந்து நம்ம டெஃப்லான் போட்டுட்ருக்கோம். த்ரெட்டில் டெஃப்லான் சுற்றி மேலே வந்து கேட் வாலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் இன்லெட்டு, இதுதான் அவுட்லெட்டு. நம்ம இதை ஓப்பனில் வச்சுருந்தோம்னா டேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் வரைக்கும் பில்டப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹை ப்ரெஷர் சுவிட்சை வந்து ஆர்ஓ வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஆர்டினரி ஆர்ஓக்கும் இந்த அண்டர் சிங்க் ஆர்ஓக்கும் ஒரு 4 விஷயம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒன்று ப்ரெஷர் டேங்க்கு, மேலே உள்ள ஃபாசெட்டு, ஹை ப்ரெஷர் சுவிட்சு, செக் வால்வுன்னு ஒன் வே வால்வு ஒன்று. இப்போ டேங்க்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் டேங்க் மட்டும் கொடுக்கல, டேரெக்டாக வந்து ஆர்ஓ ரன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ ஆர்ஓ ரன் பண்ணி இப்போ ப்ராடக்ட்டு அண்ட் ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ளோலாம் காட்டுறேன். இதில் வந்து 3 கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேபினெட்டில். ஒன்று இன்லெட்டு, டேப்லேருந்து வருது, ப்ரீ ஃபில்டர்லேருந்து வருது. இன்னொன்று வந்து அவுட்லெட்டுங்க, வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட்டு. இன்னொரு அவுட்லெட் வந்து ப்ராடக்ட் வாட்டருங்க. இப்போ நான் காட்டுறது வந்து வேஸ்ட் அவுட்புட்டு. ஸோ இது வந்து வேஸ்ட் அவுட்புட்டு எப்போதுமே சிங்கில் அடியில் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து ப்ராடக்ட் வாட்டர் அவுட்புட்டுங்க. ஸோ இது வந்து நல்ல தண்ணி. இதை வந்து நம்ம டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ரெஷர் டேங்க் காட்டினேன் இல்லையா, அந்த டேங்க்கில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது அந்த கனெக்ஷன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். இது வந்து ப்ராடக்ட் வாட்டரோட பைப்பு. அதை வந்து அந்த கேட் வாலில் கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம ஓடுற ரன் ஆகிற ஆர்ஓ ப்ராடக்ட் வாட்டர் வந்து டேங்க்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கனெக்ஷன் கொடுத்து மேலே அந்த ஃபாசெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபாசெட்டில் வந்து இந்த கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். என்கிட்ட வந்து ஸ்டெம் டீ தான் அப்போதைக்கு இருந்தது, அதனால் ஸ்டெம் டீ போட்டிருக்கேங்க. இல்லைனா அது ஆர்டினரி புஷ்ஃபிட் டீ தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபாசெட்டில் கீழே பார்த்தீங்கன்னா எல்போ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் புஷ்ஃபிட் டைப் தான். இதை இப்போ ஃபாசெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்ஓ செட்டப் ரெடி ஆகிடுச்சு. ஆர்ஓ ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆர்ஓலேருந்து வர ரிஜெக்ட் வாட்டர் வந்து சிங்க்குக்கு பாட்டமில் போகிற வேஸ்ட்டு ட்ரைனேஜ்லேயே விட்டுறோம். ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக டேங்க்குக்கு போகுது, ப்ரெஷர் டேங்க்கு போகுது. அண்ட் இடையில பிட்வீன் கேப்பில் வந்து டீ கனெக்ஷன் கொடுத்து ஃபாசெட்டு கொடுத்துறோங்க கனெக்ஷன். இப்போ ஆர்ஓ ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபில் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வந்து பவரை கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அண்ட் அடுத்து வந்து எப்போ ஃபாசெட் ஓப்பன் பண்ணி தண்ணி வந்து ப்ராடக்ட் வாட்டர் பிடிக்கிறோமோ அப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வந்து பவர் கொடுத்து ஆர்ஓ ரன் பண்ணி விட்ருவோம். திரும்ப அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகிற வரைக்கும் ஆர்ஓ ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ தான். பட் இது இருக்கிறதே தெரியாது நமக்கு. மாடுலர் கிச்சனுக்கு இதை போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து வச்சிடணும், பவர் கனெக்ஷனும் வாட்டர் கனெக்ஷனும். இப்போ நம்ம பார்க்குறது ரா வாட்டரோட டிடிஎஸ்ங்க, 470 பக்கம் வருது. அண்ட் ப்ராடக்ட் வாட்டரோட டிடிஎஸ் பார்ப்போம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆர்ஓ ரன் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 36 வருதுங்க. அப் டு 95% வரைக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஓ ஆஃப் ஆயிருங்க. பிகாஸ் டேங்க்குள்ளே ஃபில் ஆகாது. ப்ரெஷர் வந்து ரொம்ப பில்டப் ஆயிரும் டியூப்பில். ப்ராடக்ட் வாட்டரோட டியூப் வந்து ஹை ப்ரெஷர் பில்டப் ஆனது என்னாகும், ஆர்ஓ வந்து ஸ்டாப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரெஷர் சுவிட்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் வால்வு வச்சிருக்கோம். அதனால் வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை. நம்ம டேப்பை திறந்தால் மட்டும்தான் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஆர்ஓ நல்லா ரன் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.